எப்பா நேத்து சாயந்தரம் வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க, நீங்க வரவே இல்ல. நான் காத்துக்கிட்டே இருந்தேன் உங்களுக்காக. அது ஒண்ணும் இல்லம்மா, ஓணம் பம்பர் இருக்குல்ல. என்ன பம்பரு? ஐயோ, லாட்டரி டிக்கெட் முத பரிசு கூட 25 கோடி. அது விழுந்துருச்சு. என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு விழுந்துருச்சா? ஐயோ, என்னப்பா கை உடல கால் உடல இப்படி மெதுவா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க 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 ஏண்டி இந்த கத்துக்கட்ட இருக்கு, எங்க அப்பாவுக்கு 25 கோடி லாட்டரி அடிச்சிருக்கா. ஊடுங்க பாய் ஒரே குழந்தை ஊருக்கே காமிச்சு கொடுத்துறாதீங்க. எப்பா கிடைச்சிருச்சா? அதெல்லாம் கிடைச்சிருச்சுமா. கிடைச்சிருச்சா? ஐயோ, ஏங்க முனிசிபாலிட்டியை விக்கிறேன்னு சொன்னாங்களே, போய் விலை பேசிட்டு வாங்க. அது கவர்மெண்ட் கட்டணம். கவர்மெண்ட் கட்டணம்னா என்ன? நமக்கு விக்க மாட்டாங்களோ? நமக்கு விக்கட்டும், அவங்களே வாடகைக்கு வச்சிருவாங்க. மாசம் மாசம் கம்மியான வாடகை கொடுக்கறோம்னு சொல்லுங்க. பேசுங்க போய். ஏப்பா நீங்க மட்டும் ஒத்தையில போய் எடுத்துருவீங்களா, இல்ல உங்க மாப்பிள்ளையும் துணைக்கு வர சொல்லவா? மாப்பிளையா? எதுக்குமா கீழே விழுந்த லாட்டரி எடுக்கிறதுக்கு மாப்பிள்ளையெல்லாம் சிரமப்படுத்திக்கிட்டு? கீழே விழுந்ததா? ஆமாமா, அதுல ஆறுதல் பரிசு கூட இல்ல. முனிசிபாலிட்டி தரலன்னா என்ன, பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்ட வேலை பேசவா? யோ, போய் மரியாதைக்கு வேலைக்கு போயா. அடுத்த எவன்டா ஓசியில காசு கொடுத்தா வாயா குழந்தைக்கு தெரியல. வேலைக்கு எப்பா நேத்து சாயந்தரம் வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க, நீங்க வர